விஜய் சேதுபதியோட ஸ்லம்டாக் மூவிக்கான டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கட்டா குஸ்தி 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூன் 9 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு போஸ்டர் விட்டு ஷியான் ரோல்டன் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம் சரணோட பெட்டி படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல 181.8 கோடி வசூல் பண்ணதாவும், ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல 236.7 கோடி வசூல் பண்ணதாவும் நியூஸ் இப்ப வந்திருக்கு. படத்துக்கு ஆவரேஜான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் வசூல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் போய்கிட்டு இருக்கு. சோ மோஸ்ட்லி ராம் சரணுக்கு இது ஒரு ஹிட் படமா தான் அமையும். ஜியான் விக்ரமோட ஜியான் 63 மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. ஜியான் விக்ரமோட சேர்ந்து இந்த மூவில MS பாஸ்கர் ஒரு வருஷம் நடிக்க போறாங்க. ரியா ஷிபு ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. அதர்வாவோட இதே முரளி படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான டப்பிங்க அதர்வா இப்ப முடிச்சிட்டாரு. இதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. பிருத்திவிராஜ் பார்வதி நடிக்கிற ஐ நோபடி மூவிக்கான தமிழ் வெர்ஷன் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும். STR 51க்கான அப்டேட் அர்ச்சனா கல்பாத்தி இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த படம் இப்ப சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா அஸ்வந்த் மாரிமுத்து தலைவர் 173க்கு கமிட் ஆயிருக்காரு. சோ அதனால இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகும். மோஸ்ட்லி இந்த படம் அடுத்த வருஷத்தோட பிப்ரவரி இல்ல அடுத்த வருஷமே இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. தலைவர் 173 படத்தை முடிச்சுட்டு அஸ்வந்த் மாரிமுத்து வர்றதுக்கும் சிம்பு அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கும் கரெக்டா இருக்கும். இந்த படம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த படம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனா கண்டிப்பா நடக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தலைவர் 173 படத்துக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு சாங்கை ஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஆண்டனியோட 100 சாமி படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துல ஒரு கிராண்டான சாங் ஒன்னு இருக்கு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு ரீசெண்டா நான் சொல்லிருப்பேன். இந்த சாங்குக்கான ஷூட்டிங்கே முடிச்சுட்டு தான் இப்ப நியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடிச்ச மூவிஸ்லயே இது ஒரு கிராண்டான சாங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜில்லா படம் ஜூன் 19 ரீ ரிலீஸ் ஆக போகுது. CM தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா இது ரீ ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜனநாயகன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசமே இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப லேட்டஸ்டா அந்த நியூஸ் படி இந்த படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்ல நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இன்னுமே சென்சர் அப்டேட்டே வரல. அண்ட் இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரிச்சு தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்கின பணத்தை KVN திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. வட்டியோட சேர்த்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்க போறதா சொல்றாங்க. சோ திரும்ப படம் ரிலீஸுக்கு நெருங்கும் போது அப்ப KVN தமிழ்நாட்டுல ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். படம் எப்ப வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிக்க போறாரு. சோ அதுக்கான அப்டேட் சீக்கிரமே வந்துரும். அண்ட் அது இல்லாம இன்னொரு படம் கூட ஒரு ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு வேற ஒரு டைரக்டரோட டைரக்ஷன்ல. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரம் வந்துரும். கூலி படம் ப்ராஃபிட்டபிளா எல்லா இடத்துலயும் பிரேக் ஈவன் பண்ணி நல்லா வசூல் பண்ணிச்சா அதோட வசூலை கேட்டிருக்காரு. 500 கோடிக்கு மேல வசூல் வந்துச்சுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடம் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடம் பிரேக் ஈவன் ஆயிருக்கு. நிறைய இடம் பிரேக் ஈவன் ஆகல. நிறைய இடம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 500 கோடிங்கிற வசூல் பெரிய வசூலா இருந்தாலும் இவங்க வித்த அமௌண்ட் பெரிய விலை அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த விலைக்கு வித்தாங்களோ அதை பிரேக் ஈவன் பண்ணிருக்கணும். அதை இந்த படம் ஒரு சில இடத்துல பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. டிகிலோனா படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. இந்த படம் டைரக்டா OTTல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். OTT வச்சு பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு OTTல வந்திருக்கு. இதுக்கான பதில் இன்னும் 1 or 2 டேஸ்ல தெரிஞ்சிடும். அபிஷியல் ரிப்போர்ட் அவங்க விடும்போது. பெட்டி பரிமளா அண்ட் கோ மூவிக்கான ரிவ்யூ கேக்குறீங்க. நான் பெட்டி படத்துக்கான ரிவ்யூ போட்டுட்டேன். ரீசெண்டா தான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. பரிமளா அண்ட் கோ பொறுத்த வரைக்கும் எனக்கு டீசென்டான படமா தான் இருந்துச்சு. சோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸை பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோல நான் பேசியிருக்கேன். சோ கொஞ்சம் ரீசெண்டா போட்ட வீடியோஸை கரெக்டா பாருங்க நண்பா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. கும்கி மூவில வரக்கூடிய எப்போ புள்ள சொல்ல போற சாங் தான். ஆனா சாங் பேரை யாருமே சொல்லல. கும்கி மூவில வர போற சாங்னு மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. சாங்கோட நம்ம யாரும் பெருசா கண்டுபிடிக்கல. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.